எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் நம்ம கருட புராணத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன். ஒரு உபன்யாசத்தில் கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலான்ட்டு இந்த பாட்டை அவர் சொன்னார். அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். பாருங்க, ஒரு ஜீவதோர் வாக்கிய கர்ணாத் ஜீவன் நமக்கு முந்தைய நம்முடைய பித்திருக்கள் இருக்கா இல்லையா, நம்முடைய மூதாதையர்கள், வயசான நம்முடைய அப்பா அம்மா. ஜீவதோ வாக்கிய கர்ணாத், அவகிட்ட நல்லபடியாக பேசி அவளை நல்லபடியாக வச்சுக்கணுமா. புத்திரன்ற அவனோட வேலை இது, புத்திரனோட இது பிரத்யப்தம் பூரி போஜனாத், அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். பூரி போஜனாத்ன்றது அவளுக்கு செய்ய வேண்டிய இயமக்கிரிய காரியங்கள். அவள் பிரத்யப்தம், அவளுக்கு முக்தி அடைஞ்சப்புறம் அவளுக்கு செய்ய வேண்டிய பூரி போஜனாத். கயாயாம் பிண்டதான சாத், கயாவில் போய் பிண்டதானம் செய்யணுமா. எப்படின்னா, சமீபத்திர பிராணானேன சமீபத்திர பிராணானேன. சமீபத்திரம்னா பத்திரம்னா இலை, சமீன்னா வன்னி. சமீபத்திரம்னா வன்னி இலைன்றது ரொம்ப இத்தினோண்டு தான் இருக்கும். அந்த அளவுக்காவது பிண்டத்தை பண்ணணுமா. பிண்டம் தத்யாத் கயாட்சேத்திரத்தில் அந்த அந்த அளவுக்காவது பிண்டம். கயாயாம் பிண்டதான சாத் சமீபத்திர பிராணானேன பிண்டம் தத்யாத் கயாட்சேத்திரத்தில் அதுவாவது பண்ணுமா. உத்தரகேதுன்றது உத்தரம்னா வடக்கு, கேதுன்றது வடக்கு, சேதுன்றது உத்தர ஏதுன்னா உத்தர சேதுன்னு அர்த்தம். உத்தர ஏதுன்றது வடக்கு, அதான் கயா. உத்தரேது சப்த கோத்திரானாம், சப்தம்னா 7, சப்த கோத்திரானாம் 7 கோத்திரானாம் குலமே கோத்திரம் சதம். இந்த குலத்தில் இருக்க வாழலாம் 100 பித்திருக்கள் நமக்காக காத்திருப்பாளாம். அவளுக்கெல்லாம் பண்ணணுமா. சிராத்தம் பண்றதை பற்றி சொல்றா. இது என்னன்றது புத்திரன்றதுக்கு அதான். புத்திரன்றதுக்கு என்னன்னா, புத்திரன்றதுக்கு அர்த்தமே உயிருள்ள வரை மனம் கோணாமல் பெற்றவர்களை காப்பாற்றுதல். 3 வேலையாம் அவன் தான் புத்திரனும். சிராத்தம் செய்தல், இந்த பாட்டோட இதாதான். சிராத்தம் செய்தல், அப்புறம் கயா சிராத்தம் செய்தல். இது 3 தான் பிள்ளையோட வேலையா. அது புத்திரன்றவனுக்கு வேலையா. 7 கோத்திரம்னு சொன்னேன் பாருங்க. 7 கோத்திரம் என்னென்னா, ஒருத்தருக்கும் உண்டு 7 கோத்திரம். ஒன்று தன் கோத்திரம், அதுதான் அவாதான் பந்துக்கள்ன்றது 7 கோத்திரத்தை சேர்ந்தவா. ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளுக்கு பித்ரு தோஷன்றமே நம்ம கிட்ட மட்டும் இல்லை. அது இந்த 7 கோத்திரத்தில் சேர்ந்தவாழ்ல யாரு பித்ருக்கு செய்ய வேண்டியது சரியா செய்யலைன்னாலும் 7 கோத்திரத்தை சேர்ந்தவாளையும் பாதிக்கும்னு கருட புராணத்தில் சொல்லியிருக்கு. மனு தர்மத்தில் இதை சொல்லியிருக்கு. தன் கோத்திரம், தன்னுடைய கோத்திரம். பாரி கோத்திரம், பாரின்னா பாரியாள், ஒய்ஃபோட கோத்திரம் பாரி கோத்திரம். அடுத்தது பிதானுஜி கோத்திரம், அனுஜி கோத்திரம்னா நம்ம கூட பிறந்தவர் பொண்கள். அவள் கல்யாணம் ஆகி வேற இடத்துக்கு போயிடுறா இல்லையா, அப்போ அவளுக்கு ஒரு கோத்திரம் வேற கோத்திரம் மாறிடும் இல்லையா, அந்த கோத்திரம் அனுஜி கோத்திரம். அடுத்தது பிதானுஜி கோத்திரம். அப்பாவுக்கு கூட பிறந்தவா அத்தை இருக்கா இல்லையா, அவளோட கோத்திரம் பிதானுஜி கோத்திரம். அதுக்கு அடுத்தது பிதானுஜி பிராதா கோத்திரம். பிதானுஜி பிராதான்றது யாரு? பிதானுஜின்றது அத்தையாத்துக்கு அத்திம்பேர் இருக்கா இல்லையா, அத்தையாத்துக்கார் மாமான்னு வாங்க இல்லையா, அது அத்தையாத்துக்கு அத்திம்பேரோட கோத்திரம். எத்தனாச்சு? தன் கோத்திரம், பாரியாள் கோத்திரம், அனுஜி கோத்திரம், பிதானுஜி கோத்திரம். அடுத்தது பிதானுஜி பிராதா கோத்திரம் 5 ஆயிடுத்தா. அடுத்தது புத்திரி கோத்திரம். புத்திரி நம்ம பொண்ணு வரத்துக்கு கல்யாணம் பண்ணி போறேன், அவ போகும்போது இன்னொரு கோத்திரம் மாறிடுறது இல்லையா, புத்திரி கோத்திரம். அடுத்தது புத்திர பத்னி கோத்திரம். நம்ம பிள்ளையோட மாட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, புத்திர பத்னின்னா பிள்ளையோட ஒய்ஃபு, பிள்ளையோட பத்தினி. புத்திர பத்னி கோத்திரம்ன்றது நம்ம மாட்டு பொண்ணோட கோத்திரம். ஆக இந்த 7 கோத்திரங்கள் தான் பந்துக்கள். அதனால இஷ்டமித்திர பந்துக்களுடன் இந்த எழுதுறோம் பாருங்க. நல்லது கெட்டதில் கலந்துக்கும் போது இவா 7 பேருக்கு தான் முதல்ல கூப்பிடணும். இவா 7 பேர் தான் நமக்கு உறவுன்றது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். பந்துக்கள்ன்றது இவங்க தான். உறவுகள்ன்றது இதை தாண்டி இருக்கிறது தான் உறவுகள். பந்தம்ன்றத பந்துக்களா இருக்கிறவங்க இந்த 7 கோத்திரம் தான். தன்னோட கோத்திரம், மனைவியோட கோத்திரம், அத்தையோட கோத்திரம், அத்திம்பேர் அல்லது மாமாவோட கோத்திரம், அப்புறம் தன்னுடைய சகோதரி கோத்திரம், அப்புறம் பொண்ணோட கோத்திரம், மாட்டு பொண்ணோட கோத்திரம். இந்த 7 கோத்திரம், இந்த 7 கோத்திரத்தை சேர்ந்தவாதான் பத்திரிகள்.
பித்ருக்கள்ன்றது பந்துக்கள்ன்றது அந்த 7 பேரை சேர்ந்தவங்க. இந்த 7 கோத்திரத்துல யாராவது சிரார்த்தம் செய்யலைன்னா பித்ரு தோஷம் ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். 7 தோஷம் 7 அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும். அதனால்தான் எந்த எந்த நம்மளுக்கு முதல்ல போய் விசாரிக்கிறதுன்னு போவோம் பாருங்க. விசாரிச்சு எல்லா காரியம் எல்லாம் ஆயிட்டா என்ன நடந்துட்டா அதான் இந்த விசாரிக்கிறதுன்னு போகிறதான் பந்துக்களை கல்யாணம் ஆகிட்டுனா விசாரிக்கிறதுக்கு போகிறன்ற அதான் கல்யாணத்துக்கு ஒரு பெரிய காரியம் அசுப காரியம் நடந்ததுன்னா அதுக்கு போய் விசாரிக்கிறதுன்றது தான். எல்லாம் நடந்ததா, காரியம் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டியா, நீ செய்ய வேண்டிய சிராத்தெல்லாம் பண்ணிட்டியா, எனக்கு ஒன்றும் பாதிக்காதா, எங்களுக்கு ஒன்றும் அதில் இதில் பித்திருதோஷம் ஒன்றும் யாருக்கும் வராது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் போய் கேட்கறது விசாரிக்கிறது. அதுதான். அதே மாதிரி கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பிராமண கல்யாணங்களில் முதல் நாள் நாந்தி சிராத்தம்னு ஒன்று பண்ணுவாள். நாந்தின்னு பண்ணுவாள் முதல் நாள். பார்த்துருக்கீங்களா நாந்தி சிராத்தம்? அந்த சிராத்தமே உங்களுக்கு என்னென்னா கருட புராணத்தில் யஜ்ஞம்னு சிராத்தத்தையே கருட புராணத்தில் யஜ்ஞம் தான் சொல்கிறாங்க, யாகம்னு தான் சொல்கிறாரு. அதை வந்து சிராத்தம் வந்து சிராத்தத்தை வந்து அவங்க வந்து சாதாரணமாக நீங்கள் ஹோமம்னு சொல்கிறது இல்லை, யஜ்ஞன்றாங்க. யாகம் தான் சிராத்தன்றதே யாகம் தான் சொல்கிறாங்க. அதுலயே அந்த நாந்தி நாந்தி சிராத்தத்தில் இந்த 7 கோத்திரக்காராலும் வருவாளாம். அங்கே இவங்க தான் அந்த கல்யாணம் ஆகிற குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறவங்களாம். 7 கோத்திரம் யார் யார் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த 7 கோத்திரக்காராலும் வருவாளாம். குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்ல வாழ்க்கையை கொடுக்குறவங்க அவங்க தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து வாழை வாசலை கட்டணுமே, வாழை பாக்கு கமுகுன்னு ஒன்று அந்த காலத்தில் கட்டுவோம், கொட்டைப்பாக்கு இருக்கும், அந்த பெரிய இது தென்னங்கொலை, இதுல எல்லாம் பித்திருக்கள் வாசம் செய்யற இடமா. அதனால தான் அதை கட்டுறது. நம்ம கட்டுறது சுபத்துக்குன்னு சொல்றோமே, அதுல இருக்கிறது யாருன்னா அதுல பித்திருக்கள் உட்கார்ந்துட்டு போகலாம், அதெல்லாம் உட்காருவாங்க. அதுல உட்காந்துட்டு தான் நம்மளை பார்த்துட்டு போகலாம், கல்யாணம் பண்றது, ஆத்துல கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு போகலாம். அதனால தான் அதெல்லாம் கட்ட சொல்றது. மாலை வாசல்ல கட்டுற மாலை இதுல எல்லாம் இருப்பாளாம். செடிகோடு மரத்துல எல்லாம் பித்திருக்களோட மறுபிறவிகள் வந்து கந்தர்வர்கள் ஒன்று, கந்தர்வர்கள்னு ஒன்று, அவங்க வந்து புண்ணியம் பண்ணவா கந்தர்வர்களா இருப்பா. அதே மாதிரி இப்போ அக்னியால சந்தோஷம் தேவகணமாக இருப்பா. அக்னி இப்போ நான் வளர்க்குறமே, அதனால தான் சிராதத்தில் வந்து அக்னி வளர்க்குறது. சிராதத்தில் 3 வந்து அக்னி, ஹோமம், பிராமண போஜனம், அடுத்தது இன்னொன்று இருக்கு, என்ன இது, பிண்ட பிரதானம். அக்னியில் நம்ம பண்ணுறது 3 பண்ணுறோம் இல்லையா. சிராதத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணுற தேவசத்தில் பார்த்தீங்கன்னா 3 அக்னி வளர்க்குறோம், அடுத்தது பிராமண போஜனம், பிராமணன் உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறோம், அதுக்கு அடுத்தது பிண்ட பிரதானம். அதுதான் அந்த பிண்டை ஒட்டையாக வைக்கிறோம் பாருங்க. வச்சுட்டு அதை எடுத்துன்னு போய் காக்காய்க்கு வைப்போம் இல்லையா, காக்காய் வைப்போம், அதில் கொஞ்சம் நம்மளுக்கும் சேர்ப்பாங்க, சாப்பிட்றதுலையும் சேர்ப்பாங்க, அவங்க பிராமண போஜனம் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் சேர்ப்பாங்க, அதான் பிண்ட பிரதானம். அந்த பிண்டம் வைக்கிறாங்க இல்லையா, அது அது இது 3 தான் வேணும் சிராத்தத்தில். அதனால் நீங்கள் வந்து இந்த நம்ம ஆமரூபமாவோ இல்லை வெறுமை இது பண்ணி கொடுத்துட்றோமே அந்த சிராத்தம் வந்து அதுக்கு வந்து அது சிராத்தமே கிடையாது. வெறுமை நீங்கள் சங்கல்பம் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லையா, தத்தம் கொடுக்குறோன்றமே, அதுக்கு பேர் சிராத்தமே கிடையாது. உங்கள் மனசாந்திக்காக நம்ம செஞ்சுக்கிறது. சிராத்தம்ன்றது 3 இருக்கணும் சிராத்தத்தை. ஒன்று அக்னி இருக்கணும், 2வது பிராமண போஜனம் அங்கே நடக்கணும், அக்னி வச்சு ஹோமம் பண்ணணும், பிராமண போஜனம் நடக்கணும், அடுத்தது பிண்ட பிரதானம்ன்ற அந்த பித்திருக்களுக்கு பிண்டம் வைக்கிறது இருக்கணும். அதுதான் அதெல்லாம் பண்ணணும். அக்னியால் இருக்கிறதுல இந்த நம்ம பித்திருக்கள் எதில் இருக்காருன்னா கந்தர்வர்களாவா இருக்கா, அங்கே இருக்காளா கல்யாண இடத்துல. அதே மாதிரி அக்னியில் கல்வி வளர்க்குறவன் அக்னி, அதில் தேவகணமாக ரொம்ப இருக்கவா அவளும் அதில் இருக்கலாம். எள்ளும் பித்ருலோகத்தில் இருக்கலாம் அவள், எள்ளும் நீரும் அவளுக்கு முக்கியமாக. அதனால தான் அந்த நாந்தி செய்கிறது கல்யாணத்தில். ஏன்னா அவளுக்கு உணவு சாப்பிட்றது உணவு அது அவளுக்கு போய் சேர்றது. அதுதான் எள்ளும் நீரும் பித்ருலோகத்தில் இருக்க பிரம்மலோகத்தில் இருக்க அவளுக்கு போய் சேர்றதான். அது வந்து பாலிகைகள் இருக்குது பார்த்தீங்களா, செடி கொடி மரம் பட்சி இதுல எல்லாம் கூட பித்திருக்கள் இருக்கலாம். அதனால தான் அந்த பாலிகையை வச்சு முளைக்கிறதான்னு பார்ப்பாங்க மறுநாள். அதை நம்மளுக்கு இதில் இது வாழைக்காய் அரிசி வச்சு சும்மா சாத்த பலன் கிடைக்கிறதில்ல, வாழைக்காய் அரிசி வச்சு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலையபட்சத்தில் பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, மாலையபட்சத்தில் சிராத்தம் தான் காருண்ய சிராத்தம்னு ஒன்று. அதை தான் நீங்கள் கயாவில் பண்ணுறது. கயாவில் பண்ணும்போது என்னென்னா, கயாவில் பண்ணுறது ஆக்சுவலாக காருண்ய சிராத்தம் தான், இங்கே பண்ணுறது இல்லை. கயாவில் பண்ணுறது காருண்ய சிராத்தம் தான். அதுதான் மாலையபட்சத்தில் நம்ம பண்ணுறோம். இங்கே காருண்ய சிராத்தத்தில் ஹோமத்தோடு சேர்ந்த பித்ரு சாபங்கள் நீங்கும். இந்த 7 பந்துக்கள் இருக்காளே இவ பண்ணாத விட்டா பாருங்க, பித்ரு சாபம் இருக்கு இல்லையா, அந்த பித்ரு சாபம் வந்து எப்போ தீரும்னா இந்த காருண்ய சிராதம் பண்ணும்போது தீரும். காருண்ய சிராதம் நீங்கள் எங்கே பண்ணுன்னா மாலையபட்சத்தில் அந்த தீதியில் பண்ணுறது ஒன்று உண்டு, இன்னொன்று கயாவில் போய் பண்ணுறது. கயாவில் எப்போ பண்ணாலும் அது காருண்ய சிராதம் தான்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயாவில் செய்கிற சிராத்தத்தில் கயாவில் செய்கிற அந்த தவசத்தில் தவசம்னு சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் புரியும். அதில் தர்மபிண்டம்னு ஒன்று இருக்குது. தர்மபிண்டம்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த தர்மபிண்டத்துக்கு ஏன்னா யார் யார் தெரியுமா அதுக்கு அதுக்கு உரிமைப்பட்ட யார் யார் தெரியுமா? தர்மபிண்டத்தில் வந்து சொந்தக்காரன் மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து வரும். நமக்கு பிரசவம் பார்த்த டாக்டர், நர்ஸு, வீட்டு வேலைக்காரி, வீட்டுக்கு அப்பப்போ சுத்தம் பண்ணி கொடுக்குறானே, ஒற்றை அடிச்சு பெருக்கி இறுக்கி கொடுக்குறானே அந்த வேலை செய்கிறவன், பால்காரம், பேப்பர்காரம், வழி கேட்ட போது வழி சொன்னவன், துணைக்கு வந்தவன், நம்ம கூட குரு, நண்பன், விரோதி, எப்பயாவது நம்மளுக்கு உதவி பண்ணவன், அது மாதிரி அவள்லாம் யாருமே இதில் மிஸ் ஆகவே ஆகாது. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்திருப்பா. அதே மாதிரி பிறந்து இறந்த குழந்தைகள், பிறந்தப்புறம் உருவமாகி வெளியில் வந்தப்புறம் முடியாமல் போய் இறந்த குழந்தைகள், அதே மாதிரி கருவிலேயே செத்து போயிடுது பார்த்தீங்களா அந்த குழந்தைகள், இதெல்லாம் இந்த தர்மபண்டத்தில் வரும். அந்த குழந்தைகள் அதுகளுக்கெல்லாம் நம்ம மற்ற நாளில் செய்கிற தேவசத்தில் அதெல்லாம் சேராது. இந்த காருண்யம் செய்கிறோம் பார்த்தீங்களா, காருண்ய பித்ருன்னு, காருண்ய சிராத்தம்னு, அந்த காருண்ய சிராத்தம் வந்து அதில் தர்மபிண்டம் வரும். அந்த தர்மபிண்டத்தில் இதெல்லாம் காருணிக்கால்னு அதுக்கு பேர். காரணிக்கால்னு நம்ம கயாவில் செய்கிற மாலையபட்ச சிராத்தம் தான் காரணிக்கால்னு பேர். அந்த காரணிக்காலில் எல்லாருமே வருவா. அதனால நம்ம இந்த தவசம் செய்யறதுன்றது ரொம்ப வசதியான விஷயம். நம்ம மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட நமக்கு நன்றி பலன் இருக்கு, நன்றிக்கு நம்ம நன்றி கடன் பட்ட எல்லாரையும் அங்கே சொல்லணும். வீட்டில் அந்த ஜீவன், நாய், பூனை, எலி, நமக்கு தெரியாமல் நம்ம கையால் கொலை செய்யப்பட்டது, தெரிஞ்சு நம்ம கையால் கொண்டது, ஆபத்துக்காக பாம்பு கும்பையெல்லாம் கொண்டு விடுறோமே, இது எல்லாத்துக்குமே முக்கிய கொடுக்கறதுக்கு செய்கிற அந்த அந்த திராத்தம் தான் அங்கே மாலைபட்சத்தில் செய்கிறது. கயாவில் செய்கிற திராத்தம், அதில் தர்மபிண்டம் இருக்குது, அதில் தான் இது எல்லாமே வரும். தேங்க்யூ. இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இன்றைக்கி இது போகிறோம், நாளைக்கு மற்றது பார்க்கலாம். தேங்க்யூ.